அந்த கார்ல இருந்து இறங்கும்போது எங்கேயும் அங்கே பூ கொட்டும். நம்ம ட்ரெயின்னா ஏதோ ஒரு கூட்ஸ் போகுது, ஏதோ ட்ரெயினில் ஏதோ வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவர் ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல வந்து காரில் அப்படி ஜம்ப் பண்ணி வர்றாரு, அந்த இடத்துல பூ கொட்ட சொல்றியே நீ. அதனால தான் டைலாக் வச்சிட்டேன் கட்சியில். பசங்க இந்த மாதிரி நிறைய பேர் பயங்கர புத்திசாலித்தனமா கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அதனால தான் கடைசியில் வந்து அவர் சொல்லுவார், அப்போனா நான் 2 பேரும் சேர்ந்து இது பிளான் பண்ணுறோம், நான் உள்ள நீ வெளியே, நான் வெளியே அப்படின்னு சொல்லி அந்த உள்ளே வெளியேங்கிற கான்செப்டை வந்து அப்படி வந்து ஒரு பயங்கர அறிவாளித்தனமாக அதில் வந்து புகுத்து அது படத்தோட டைட்டிலுக்கான ஒரு ஆன்சரை வந்து அங்கே வச்சிட்டான். ட்ரையல் ரூமில் பேசிக்கும் போது அஜித் சார் என்ன சொல்லுவார், பசங்க பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, நான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஷார்ட் முன்னாடியே வந்து பிளானிங் வரதுக்கு முன்னாடியே வந்துடும். ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த ஷார்ட் வந்துடும். அது என்ன வந்து ஆக்சுவலி கரெக்டான கேள்வி. அது இந்த படத்தை ஃபுல்லாக இப்போ திரும்ப பார்த்தப்போ பிரேம்ஜிக்கு மட்டும் தனி இன்ட்ரோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஒன்று பண்ண மாதிரி இருந்தது. அப்படியே அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது ஒரு பொண்ணு வந்து அது அந்த இது இல்லாமலே கூட ஒரு இன்ட்ரோ இருந்திருக்கலாம். இது பிரேம்ஜியா கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டதா இல்லை தம்பிங்கிறதுனால ஒரு விஷயமா பண்ணதா? இது என்ன? இது ரெண்டுமே இருக்கலாம். இல்லை அப்படி இல்லை, அது ஒரு காமெடியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ இருப்போம்ல. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன், ஒரு காமிக் ரிலீஃப் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே தியேட்டரில் கொஞ்சம் அப்ளாஸ் இருக்கும். அது எந்த ஒரு காமெடியனாக இருந்தாலுமே வந்து அந்த டைமில் வந்து பிரேமுக்கு கொஞ்சம் நல்ல ஆஃப்டர் சரோஜா, சென்னை 28 கோவாக்கு அப்புறமா வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடியாக ஒரு கேரக்டராக வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே. எப்போவுமே ஒரு காமெடி அது வந்து கரெக்டாக மேலே திடீர்னு பூ விழும் ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது, அப்புறம் பார்த்தா கூடையோடு விழும். அவ்வளோதான் மாட்டு தவிர அஜித் சார் கூட அந்த பூ விழலை அவர் என்ட்ரியில். அஜித் சார் அப்படி பூ விழலையே. அந்த கார்ல இருந்து இறங்கும்போது எங்கேயும் அங்கே பூ கொட்டும். நம்ம ட்ரெயின்னா ஏதோ ஒரு கூட்ஸ் போகுது, ஏதோ ட்ரெயினில் ஏதோ வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவர் ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல வந்து காரில் அப்படி ஜம்ப் பண்ணி வர்றாரு, அந்த இடத்துல பூ கொட்ட சொல்றியே நீ என்கிட்ட பேசுறியா அமுதன் கிட்ட பேசுறியான்னு எனக்கு தெரியல. எனக்கு இருந்தாலும் சரி, ஓகே, கொட்டிருக்கலாம், பூ கொட்டிருக்கலாம். இல்லை அவரே கார்ல இருந்து இறங்கி நடந்து போது கீழே 2 பேர் அப்படி பூ போட்டு வந்துருக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆட்டுன்னு சொல்லி நல்லா இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அடுத்த அமுதன் நீ தான். நல்ல ஐடியாஸ்லாம் இருக்குது. தமிழ் படம் 3 வேணா அமுதன் கிட்ட நீ பேசலாம். படத்தை வந்து பேசும்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து வேற பேர் தான் காஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்க கரெக்டாக. ஸோ அஜித் சார் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாமே மாறிச்சு. ஸோ நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் அர்ஜுன் சார் வந்து நாகார்ஜுனா சார் நடிக்க வைக்கிறதா இருந்தது, அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது? இல்லை டோட்டலாகவே வேற ஒரு கான்செப்ட் தான் அது. அந்த சமயம் வந்து நாகார்ஜுன் சார் வந்து நான் வந்து அஜித் சார் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பேசினேன். முன்னாடி வந்து காப் ரோலுக்கு வந்து சத்யராஜ் சார் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ஜீவா, விவேக் ஓப்ராய், அப்புறம் வந்து பிரசன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம். என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் அந்த சமயத்தில் ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு காரணமே வந்து ரிசர்வாயர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட். குவிண்டன் டாரன்டினோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம். அதில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னால் ஹைஸ்டே காட்ட மாட்டாங்க படத்தில். ஹைஸ்ட்டுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படமே. அந்த ஒரு ஐடியாக்குள்ளே அது காசு பிரிக்கணும், இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகளுக்குள்ளே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஊருக்கு அது செட் ஆகாது. நம்ம வந்து ஒரு ஹைஸ்ட்டுக்கு அப்புறமா பணம் வந்த அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கதை எழுதுனது. அது எதேச்சியாக நம்ம அஜித் சார்கிட்ட பேச போய் அது வந்து டோட்டலாக அவர் உள்ள வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே வந்த உடனே அது பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் டோட்டலாக. இதுக்கப்புறமா ஏன்னா வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் இப்போ நம்ம இந்த பக்கம் விவேக் ஓப்ராய், ஜீவா, இவங்கெல்லாம் பிரச்சனைலாம் பண்ணும்போது வந்து அது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியாயிடும் கேரக்டர். அஜித் சார் மாதிரி ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா உள்ள. ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து அவர் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே சமயம் வந்து அந்த ஆப்போசிட்டில் வர கேரக்டர் வந்து நாகார்ஜுன் சார் மாதிரி யாராவது போகலாம். ஸோ தமிழ் தெலுங்குக்கு வந்து நல்லாயிருக்கும். அர்ஜுன் சார் பண்ண கேரக்டருக்கு வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஹீரோ தேவைப்படுச்சு. ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வந்து அப்போ தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் நாகார்ஜுன் சார் சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டேட்ஸு, பேமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. அது மாதிரி ஒரு சின்ன கஷ்டமாக இருந்த சுச்சுவேஷனில் தான் வந்து வேறு யார் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணோம். பண்ணும்போது தான் வந்து அர்ஜுன் சார் நான் சஜஸ்ட் பண்ணேன். எல்லாருக்கும் பிடிச்சது. அர்ஜுன் சார்கிட்டையும் போய் சொன்னோடனே அவருக்கும் இமீடியட்டாக ஹி லைக் த ஸ்கிரிப்ட். பட் அவருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் அவருக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பட் ஹி வாஸ் ஓகே வித் இட். ஏன்னா அஜித் சாரோட 50th ஃபில்மு நம்ம இருக்கோம் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஹாப்பி அபவுட் இட். பட் ஆனால்
படம் பார்த்த பிறகு தான் அவருக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. இல்லை நான் எதிர்பார்த்த விட நல்லாவே இருக்குடா கேரக்டர், சூப்பராக பண்ணிட்டேன் பிரபு அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் பாராட்டினேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆச்சு. முன்னாடி வேறு இருந்துச்சு. அஜித் சார் வந்ததுக்கப்புறமா இந்த பசங்களை வந்து ஒரு சின்னதாக ஆக்கிட்டேன். ஸோ பிரேம்ஜி, வைபவ், மஹத், அஸ்வின் காக்குமானும் சொல்லிட்டு இந்த ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பசங்களை கொண்டு வந்துட்டு அஜித் சார் கேரக்டர் வந்து பெருசாக ஆக்கிட்டாங்க. அந்த கன் பாயிண்ட்ல சுப்பு பஞ்சு ஒன்றா கிட்ட வந்து அஜித் சார் சொல்லிட்டு இருப்பார்ல, அப்போ வந்து ஆக்ஷன் கிங் அப்படின்ன உடனே ஃப்ளாஷ் கட்லாம் போகும். அப்போ 2 பேரும் ட்ரையல் ரூமில் பேசிப்பாங்க. ட்ரையல் ரூமில் பேசிக்கும் போது அஜித் சார் என்ன சொல்லுவார், பசங்க பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, நான் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஷார்ட் முன்னாடியே வந்து பிளானிங் வரதுக்கு முன்னாடியே வந்துடும். ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த ஷார்ட் வந்துடும். அது என்ன வந்து ஆக்சுவலி கரெக்டான கேள்வி. அது 23 வருஷமா இங்கே இருக்காரு சார், உருப்படியாக பண்ண ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு 15 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதாவது படம் பார்க்கும் போது யாரும் கண்டுபிடிக்காம இல்லை ஆக்சுவலாக வந்து 15 வருஷம் கழிச்சு அப்போவே நான் கண்டுபிடிச்சேன். ரீரிலீஸ் பண்ணும்போது கேட்கலாம். சீரியஸா இது முன்னாடி அந்த சமயத்துலேயே கொஞ்சம் பேர் வந்து ட்விட்டர்லலாம் கேட்டிருந்தாங்க அந்த சமயம், சார் இந்த மாதிரி இது சாங்கில், ஏன்னா அது வந்து அந்த சாங்கில் வந்துடும். அவங்க 2 பேர் ட்ரையல் ரூமில் வந்து ட்ரெஸ் பண்ணுறது பார்த்தா ஒரே ட்ரெஸ்ஸில் வருவாங்க. ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து இது பசங்களும் ஏதோ மாதிரி பிளான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி நம்ம தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் நினச்சோம். ஏன்னா வந்து அது வந்து தனி சீன். அது வந்து அந்த அஜித் சார் போயிட்டு ஒரு வாட்டி இவங்கள போய் லாக் பண்ணுவார். என்னென்னா வந்து வெளில போயிட்டு சுமந்த் லைட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுடைய அந்த ஒயின் ஷாப்புக்கு வெளியில் நின்றுட்டு கேட்பார். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ரெஸ்டாரண்ட் பாரில் அப்படின்னு என்னடா எல்லாரும் கொள்ளடிக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படி ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிடுவாங்க. உள்ளே பேசுவார் அவங்கக்கிட்ட, எனக்கு தெரியும் நீங்கள் தான் கொள்ளடிக்கு போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த சீனுக்கு முன்னாடி வர வேண்டிய சீன் அது. ஸோ அது வந்து நம்ம லென்த் காரணமாக வந்து நாங்கள் அந்த சீனை தூக்கிட்டோம். தூக்கிட்டதுனால வந்து நாங்கள் மாண்டாஜில் வந்து அந்த சாங், அந்த கண்ணாடினி அந்த சாங் வரும்போது வந்து அந்த மாண்டாஜில் இவங்க 2 பேர் இடத்துல மீட் பண்ணாங்கன்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிக்கலாம், கடைசியில் ரிவீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சது. அதுக்கப்புறமும் யோசித்தோம், இது டைம் லைனாக தப்பாக இருக்கே, பரவாயில்லையாரு, இல்லை பரவாயில்ல தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டோம். ஆனால் அது வந்து சங்கருக்கு வந்து 15 வருஷமாக உடுத்திட்டு இருக்குன்ற போது எனக்கு அது கூட பெருசாக என்ன மன்னிச்சு வேண்டாம் மன்னிப்பு கேட்டார் டைரக்டர் அப்படின்னு கேப்ஷன்ல போட்டுருவாங்க. எப்படி அப்படிதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கே வருதான் எப்படி எனக்கு, அதாவது சென்னை 28ல நடிச்ச பசங்க சரோஜால எங்கேயோ உள்ள வருவாங்க தெரியுமா? அப்புறம் அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு மார்வலுக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் அவர் தான் பண்ணியிருந்தாரு. இப்போ மார்வெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் நம்ம. ஆமாம்மா. அப்போ இது மார்வெல்ல என்ன வந்துச்சு? மார்வல் வந்துச்சு, நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து மார்வெல்ல பயங்கரமா வந்து ஹிட் ஆனது வந்து அயன்மேன் தான். அயன்மேன் தான் அதை திரும்ப தூக்கி விட்டுச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஆனால் அயன்மேன் எந்த வருஷம்? அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம். வேண்டாம், அது எந்த வருஷமா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இல்லை, அவங்க வந்து தனித்தனியாக பண்ணி அதுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் தானே சேர்த்தாங்க. நம்ம 2வது படத்துல சேர்த்துட்டோம்ல எல்லாத்தையும் வேற மாதிரி. அது இல்லாம இப்போ நீங்க இது சொல்ல அவெஞ்சர்ஸ்க்கே டஃப் கொடுக்கும் வெங்கட் பிரபு அப்படி சொல்லி டைட்டில் போடலாம். கோவால மார்வெல்க்கு மார்வெல் யாருக்கும் புரியாது, அவெஞ்சர்ஸ் வச்சுக்கலாம். கரெக்ட். சொல்லுங்க, கோவால வந்து சிம்பு வருவாரு, அது அடுத்து ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்னென்னா வந்து வேற ஒரு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அது வந்து அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து கோவாவில் வந்து மன்மதன் சிம்பு யூஸ் பண்ணியிருப்பேன். மாஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கேயும் எப்போதும் ஜெய்யை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த கதையை இது கூட லிங்க் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கன் ஷாட்டு. ஆமாம், அப்போ வந்து துரைக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா வந்து படம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய டாக் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ அதாவது அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது. போஸ்டராக ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லும் போது ஐ கேம் அப் வித் திஸ் ஐடியா. அப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து நம்ம துரை அழகிரி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ துரைக்கிட்ட சொல்லும் போது வந்து துரை வந்து சூப்பர் சார் சூப்பர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒன் டே ஷூட் பண்ணோம். ஒன் டே ஒரு கான்செப்டாக ஷூட் பண்ணி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட எண்டில் படத்தோட டைட்டிலே வராது. இப்போ படத்தோட டைட்டில் வந்து அவர் சொல்லுவார், ஏய் என்னடா பண்ணிட்டுருக்க, என்னடா விளையாட்டுருக்க அப்படின்னு சொல்லி, என்னடா பண்ணுற வெளில வாடா என்னடா விளையாட்டுருக்க அப்படின்னு சொல்லி வெளில வாய்ஸ், அதே வாய்ஸ் தான். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து அவர் வெறும் மங்காத்தாடா அப்படின்னு தான் சொல்லி, என்னடா விளையாடுற வெளில வாடா, என்னடா விளையாடுற மங்காத்தாடா அப்படின்னே சம்மர் அப்படின்னு சொல்லி வரும். டைட்டிலே வராது படத்துக்கு.
ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் தான் ஒரு ப்ராப்பர் ஷூட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில்லேருந்தே ஏமாத்திருக்கிறாங்க. என்னது அந்த படத்தில் எங்கேயுமே மங்காத்தா விளையாடவே இல்லை. அதனால தான் டைலாக் வச்சிட்டேன் கடைசியில். பசங்க இந்த மாதிரி நிறைய பேர் பயங்கர புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அதனால தான் கடைசியில் வந்து அவர் சொல்லுவார், அப்போனா நான் 2 பேரும் சேர்ந்து இது பிளான் பண்ணுறோம், நான் உள்ள நீ வெளியே, நான் வெளியே அப்படின்னு சொல்லி அந்த உள்ளே வெளியேங்கிற கான்செப்டை வந்து அப்படி வந்து ஒரு பயங்கர அறிவாளித்தனமாக அதில் வந்து புகுத்து அது படத்தோட டைட்டிலுக்கான ஒரு ஆன்சரை வந்து அங்கே வச்சிட்டான். இந்த மாதிரி டீகோடர்ஸ் நீங்க டைட்டில்ஸ் யோசிச்சிருந்தீங்களா சார்? மங்காத்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மங்காத்தா தான். கதை கிடைக்கும் போது அந்த ஐடியா ஒரு கேம்பிளிங் யூனிட்டு, அதுலேருந்து வந்து ஒரு ஐபிஎல் பெட்டிங் மணி வந்து கொள்ளடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடச்சி பண்ணோடனே வந்து இதுக்கு வந்து ஒரு மங்காத்தான்னு வச்சிட்டேன், நான் டைட்டிலாக வச்சேன். இந்த படத்தில் இன்ட்ரோல் சீக்வன்ஸு வேற லெவலில் இருக்கும். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கஸ்டர் செஸ் போர்டு வர மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அவர் அற்புதமான நடிகர் அவர். ஐயோ, அடுத்து எதுவும் கேட்க முடியாது. அதனால வந்து நேரடியாகவே கேட்டிருக்கலாம், என்ன கேட்கணும். அது வந்து இஸ் இன் அமேசிங் ஆக்டர். அதனால தான் அதுதான் அது ரொம்ப என்ஜாய் பண்ண அது மோனோலாக் அது. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு தனியாக அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பக்கம் டைலாக்ஸ் அது ஃபுல்லாகவே. ஏன்னா நடுவில் கட்டவே போயிட்டு வருது. பட் ஆனால் நான் ஃபுல் டைலாக்ஸ் எடுத்துட்டேன். ஃபுல்லாக அவர் அந்த கதையை ஃபுல்லாகவே சொல்லி நாங்கள் ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டோம். ட்ரூலி ஸ்பீக்கிங் ஒன் ஆஃப் த மேசிவ் இன்ட்ரோல் பிளாக்ஸ் அது தமிழ் சினிமாவில். அந்த மாதிரி இன்டர்வல் மட்டும் படம் ஃபுல்லாகவே எல்லாமே தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான், நல்ல தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்லை. அது இந்த இதில் வந்து அதில் தான் இவருடைய அந்த வெங்கட் பிரபு அவருடைய ஒரு யூனிக்னஸ்ஸு, அந்த பச்சை கலரில் ரத்தம் வர்றது ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி. இல்லை ட்ரீம் சீக்வன்ஸ் தான். அதோட வந்து சென்சார் ப்ராப்ளம் வரும். நம்ம ரத்தம் வந்துச்சுன்னா அது பிளர் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ பச்சை கலரில் வந்துச்சுன்னா யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால சொல்லி ஜாலியாக பச்சை கலரில் போட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி எடுத்த சீனு. அவரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அந்த சமயம் வந்து ஃபில்ம் தானே, அப்போ டிஜிட்டல் கிடையாது. ஸோ வந்து அந்த அப்போல்லாம் வந்து கேபிள்லாம் தேவையில்லை. இப்போல்லாம் வந்து எல்லாமே இப்போ வைஃபைல அது இதுன்னு சொல்லி கனெக்ட் ஆகி நீங்கள் மானிட்டர்லாம் பார்க்கலாம். அப்போல்லாம் வந்து கேபிள்லாம் இருக்கும் நிறையா பேட்ரிக்கு அதுக்கு. ஸோ வந்து ரவுண்ட் ட்ராலி போட்டாங்க. ஃபஸ்ட் டேக்லேயே வந்து அவர் ஃபுல்லாக முடித்து கடைசியில் கேமரா வந்து நின்ன உடனே அவர் வந்து இந்த இன்டர்வல் கார்டுக்கு வந்து அந்த அப்படி சொல்லி கற்றுவார்ல, அந்த பிட்டுக்கு வரணும். ஃபுல்லாகவே சிங்கிள் ஷாட்டில் போய் அது வந்து ஆக்சுவலி பாதி போகும்போது வந்து அந்த ஒயர் சிக்கி கேமரா மூவ் ஆகிடும். அதனால் வந்து அதுக்கப்புறமா தான் சரி ஓகே இது வரைக்கும் ஓகே கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரேஞ்சஸ்லாம் மாற்றி எடுத்து அது பண்ணோம். ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ். இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு 15 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் ரீரிலீஸ் அப்போ கேட்கணும்னு வச்சிருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். அது வேற என்னன்னா, இந்த ஒரு ஷாட்ல வந்து வைபவ் கன் பாயிண்ட்ல வச்சு இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருப்பாங்க அர்ஜுன் அப்புறம் இன்னொருத்தவங்கலாம். இந்த பக்கம் டக்குன்னு இவர் வந்து ஆண்ட்ரியா மேடம் வந்து கன் பாயிண்ட்ல வச்சு வேற லெவலில் அந்த ஃபோனை வச்சுட்டு ஒரு இது பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக ஆண்ட்ரியாவுக்கு வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா தெரியாதா அந்த கேரக்டருக்கு? ஆப்வியஸ்லி தெரியாது. தெரிஞ்சது அந்த பொண்ணு இல்லைன்னா எதுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு வச்சு நடிக்கணும்? ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து இவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் ஃபோனில் தாங்க பேசுவார். ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பேசிருக்கிற இப்போல்லாம் ஃபோனில் பேசினாலே கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும். யார் கூட பேசுறீங்க என்ன எங்கே எல்லாமே தெரிஞ்சிருது. நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயம்லாம் தெரியாமல் சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம் அதுதான் சொல்கிறேன், எல்லாருமே பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் அப்படிலாம் கிடையாது. ஆண்ட்ரியா கேரக்டருக்கு வந்து அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரியாது. இட்ஸ் அ டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து கிளைமேக்ஸை வேற நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க மக்கள். என்னது படம் ரிலீஸ் ஆகுது, என்னது எப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் டோன்ட் ரிவீல் த. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு ஸ்பாய்லர். இந்த படத்தில் ஒரே ஒருத்தர் தான் நல்லவர். யார் சொல்லுங்க? சுபு பஞ்சு. அது ஒரு மீன் பார்த்தேன். படத்துல ஒரே நல்லவன் அவர் தான் கேரக்டர். கடைசியில் அவரும் செத்து போயிடுவார். இல்ல சாவறது காமிக்க மாட்டாங்களே, ஒரு யூகிப்பு தானே. கன் பாயிண்ட் பண்றாரு அவர் மேல. அப்புறம் வந்து கேம் ஓவர்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து நாங்க அப்பவுமா அவர் கொல்லல அவரை. அப்புறம் என்ன 2 பேரும் போய் என்ன சாப்பிட்டு இருந்தாங்களா? ஒருவேளை அவர் மனசு மாதிரி கெட்டவனா ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி மாறி வந்துட்டா. மங்காத்தா 2க்கு அதில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். சத்தியமா தெரியாம வந்துட்ட இன்டர்வியூ. எனக்கு புரியல. எனக்கு ஸோ இந்த ரிவ்யூலாம் இப்போ பார்க்கும்போது என்ன தோணுது? ஜாலியாக இருக்கு. வெரி வெரி. அப்போ என்ன தோணுச்சு, இப்போ என்ன தோணுது? ரெண்டும் நான் எப்போவுமே ரிவ்யூஸ்லாம் பெருசாக நான்
எடுத்துக்கிட்டது இல்லை. ஏன்னா நம்ம ரிவ்யூவர்ஸ்க்கு படம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து என் படம்லாம் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. அது வந்து கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே பெரிய ரிவ்யூஸ்க்கெலாம் பெருசாக ஒன்றும் யோசிச்சது கிடையாது. இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து படம் ஓடினதுக்கு அப்புறமா அந்த ரிவ்யூவை வந்து நம்ம பார்க்கும்போது சார் இது எவ்வளோ ஒரு அறிவு பயங்கரமாக யோசிச்சு இப்போ சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்க சொல்லியும் அது பிரயோஜனமே இல்லை. இல்லை அந்த சமயம் ரிவ்யூ கல்ச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் வந்து ஏன்னா அப்போ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அந்த கேமரா ஃபோன்ஸே இருக்காது. நார்மல் ஃபோன்ஸ் தான் இருக்கும் அந்த சமயம். கேமரா ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் லேட் அந்த சமயம் தான் வந்துச்சு. அப்போ தான் ஐஃபோன் வந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் கேமராவில் வீடியோ ஹேண்டி கேமரா தான் எடுத்திருப்பாங்க நிறைய பேரோட. பட் ஆனால் அது அவ்வளோ வருஷம் பண்ணுறாங்கன்ற போது அது சில சமயம் பாராட்டுக்குரியதாக இருக்குது. பட் ஆனால் அது இட் இஸ் நாட் ஒரு கிரிட்டிக்கோட ரிவ்யூ கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் அ பர்சனல். ஒரு பையன் அவனுடைய கேமரா இருக்குது, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த ஃபிலிம் சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கிரிட்டிக்ஸாக ஒரு ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுறவங்க வந்து ரொம்ப குறைவு தான் நம்ம ஊரில். எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் செல்ஃப் வெஞ்சன்ஸு இப்போ இருக்கிற போது அப்படி தான் இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருக்குது. சில பேர் நல்ல ரிவ்யூவர்ஸும் இருக்காங்க. சில பேர் வந்து ஒரு பர்சனல் அட்டாக்கோட ரிவ்யூ பண்ணுறவங்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாக இந்த ஆக்டரை பிடிக்கல, இல்லை இந்த டேரக்டர் பிடிக்கல, இல்லை இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பிடிக்கல அப்படின்னா வந்து அதை வந்து வேறு மாதிரி அது நமக்கே தெரியுது, பார்க்கும் போதே தெரியும். அது வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, நான் என்ன மன்னிக்கிறதுக்கு இட்ஸ் ஃபன் டு see ஆல் த ஏன்னா ஒரு படங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சில பேர் பிடிக்காம கூட போகும். எனக்கு மாநாடுக்கெலாம் வந்து ஒருத்தர் பயங்கரமாக போட்டிருந்தானே ஒரு பப்ளிக் ரிவ்யூவில் ஒருத்தர் வந்து என்னையா படம் எடுத்து திரும்ப திரும்ப ஒரே சீனே வருது மாநாடுக்கே இப்படி. ஆமாம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு இட்ஸ் ஆல் தேர் பர்சனல் வியூஸ் தானே. அதனால வந்து அதுதான் மக்களுடைய கருத்துங்கிறது இல்லை, அது வந்து அவங்களுடைய பர்சனலான கருத்து. ஸோ மங்காத்தா ரீரிலீஸ் ஆயிருக்கு, ஆகப்போகுது, ஓடிட்டு இருக்கு, வெற்றிகரமாக ஓட போகுது, ஓடிட்டு இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் மங்காத்தா. இப்போ குடும்பங்கள் கொண்டாடுமான்னு தெரியல, அப்போவும் குடும்பங்கள் பெருசாக கொண்டாடல. பட் ஆனால் வந்து இது கண்டிப்பாக ப்ளீஸ் மக்களே, இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். இந்த ட்விஸ்ட்டை வந்து வெளியில் யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க. இது யாரும் மக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். 15 வருஷத்துக்கு அப்புறமும் இப்படி சொல்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அதனால் வந்து தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் ரிவீல் த கிளைமேக்ஸ். என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸை வந்து ப்ளசண்ட்டாக மாற்றின ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால உங்களை சும்மா விடுறேன். அப்படிதானே சொல்ல வரேன். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. லவ் யூ மேன். தேங்க் யூ and all the best for மங்காத்தா. தேங்க் யூ மங்காத்தா நல்லபடியாக ஓடணுங்கிறத கடவுளை விட்டு வேண்டிட்டு